அண்மைச் செய்தி. கடும் வெயிலின் காரணமாக மயக்கமடைந்த சிறுமிகளுக்கு மனிதாபிமான உணர்வோடு முதலுதவி செய்தேன் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் பதிவு செய்திருப்பது மிகவும் அநாகரிகம் என விஸ்வநாதன் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். முழு விவரங்கள் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் அதை போல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஆகியோருடைய பிறந்த நாட்களை முன்னிட்டு விழிப்புணர்வு போதை கடும் வெயிலின் காரணமாக மயக்கமடைந்த சிறுமிகளுக்கு மனிதாபிமான உணர்வோடு முதலுதவி செய்தேன் என அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கமளித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் பதிவு செய்திருப்பது மிகவும் அநாகரிகம் என விஸ்வநாதன் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஞாயிறன்று மதுரை மேலூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியின் போது சிறுமிக்கு உதவியது இழிவுபடுத்தப்படுகிறது எனவும் விஸ்வநாதன் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களது ஐடி விங் மூலம் இழிவான பதிவுகளை வெளியிடுவதன் மூலம் தங்களது தரத்தை தான் திமுகவினர் தாழ்த்திக் கொள்கிறார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்களை சொல்லுங்க. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சரும் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு போதை விழிப்புணர்வு மாரத்தான் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில மாரத்தான்ல கலந்து கொண்ட மாணவிகள் சிலர் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் அவர்களுக்கு முதல் உதவி அளிக்கும் நோக்கத்தோடு செய்த செயல்களை தற்போது இழிவான நோக்கத்தோடு அதை மாற்றி தற்போது முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்துல நடந்த பள்ளிக்கல்வித்துறையிலையும் உயர்கல்வித்துறையிலையும் நடந்த பல்வேறு விஷயங்களை வெளிக்கொண்டு வரும் நேரத்துல இதுபோன்று தவறான தகவல்களை வெளிக்கொண்டு வந்து இதை மறைப்பதற்காக அவர்கள் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயினுடைய செயல்பாடுகள் மிகவும் மக்கள் ரசிக்கக்கூடிய நிலையில அதற்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கோடு இத்தகைய அறிக்கைகளை அவர்களுடைய கட்சியினுடைய சமூக வலைத்தளங்கள்ல அவர்கள் வெளியிட்டிருப்பது கண்டனத்துக்குரியது எனவும் அவர் கூறியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.